வணக்கம். உங்கள் ரமேஷ் ஓம் பேசிட்டு இருக்கேன். திருமல லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் கமெண்ட்ஸ்ல பக்தர்கள் கேட்டிருக்கிற காமன் டவுட்ஸ்ன்னு பார்த்தோம்னா 2-3 பக்தர்கள் கேட்டிருந்த டவுட் ஆன்லைன்ல நாங்க தர்ஷனம் டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம். எங்களை கொடுத்துருக்கிற ஷெட்யூல்டு டைமுக்குன்னா நாங்கள் முன்னாடியே போனால் அலோ பண்ணுவாங்களான்ற மாதிரி டவுட்ஸ் நிறைய பேர் கேட்குறீங்க. நம்மளுக்கு டிடிடி ரூல் பார்த்தோம்னா ஷெட்யூல்டு டைமுக்கு வர சொல்லி தான் அவங்க அனௌன்ஸ்மெண்ட்ன்றது அங்கே கொடுத்துட்டு இருப்பாங்க எப்பவுமே. இப்போ லேட்டஸ்ட்டாக கூட ப்ரெஸ் நோட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு கொடுத்த ஷெட்யூல்டு டைமுக்கு வந்தீங்கன்னா நாங்கள் தர்ஷனத்துக்கு எங்கள் வெயிட்டிங் இல்லாமல் அனுப்புறதுக்கே நாங்கள் பிளான் பண்ணி அனுப்பிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ண டிக்கெட் சாயந்தரம் ஷெட்யூல்டு நினச்சிக்கோங்க. மார்னிங்கே போனால் அனுப்புவாங்களான்னா அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. நீங்கள் போய் பாருங்கள், ட்ரை பண்ணுங்கள். நம்மளுக்கு டேட்டு தான் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஷெட்யூல் டைம்ன்றது சேம் டேட்டுன்னு தான் அனுப்பிச்சிடுறாங்க. சம்டைம்ஸ் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஆனால் நம்ம ஷெட்யூல் டைமுக்குன்றது ஒரு 1 hour பிஃபோர் போனீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா கியூ லைனில் எங்கே வெயிட்டிங் அதிகமாக இருக்குது, இதெல்லாம் ஏஐ சிஸ்டம் வச்சு ஸ்டடி பண்ணி இப்போது ட்ரையல் பேசிஸில் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சம்மர் சீசனில் க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைம்ன்றது அப்படி இப்படி தான் ஆகும். ஸோ நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அதாவது நீங்கள் சாயந்தரம் டைம் புக் பண்ணியிருந்து காலையிலேயே போனால் அனுப்புவாங்களான்னா அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. கமெண்ட்ஸில் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸை நிறைய பேர் கமெண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாங்கள் மத்தியானம் ஷெட்யூல் புக் பண்ணியிருந்தோம், நாங்கள் காலையிலேயே போனோம், தர்ஷனம் பார்த்துட்டு வந்தோம்னு சொல்லி. ஸோ அது மாதிரி சான்ஸ் இருக்குது. ஆனால் எக்ஸாக்டாக அனுப்புவாங்க, நீங்கள் போகலாம்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா? ஆனால் அனுப்புறதுக்கு சான்ஸ் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் மே 1ஆம் தேதியிலேருந்து எஸ்எஸ்டி டோக்கன் கொடுப்பாங்களான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. டிடிடி நம்மளுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அது மேலே ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். மே 1ஆம் தேதியிலேருந்து எஸ்எஸ்டி டோக்கன்ன்றது ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். வைகுண்ட ஏகாதசி அந்த வைகுண்ட துவார தர்ஷனம் டேஸ்ல டோக்கன் இல்லாம தர்ஷனம் எப்படி மெயின்டைன் பண்ணுமோ அது போல இந்த சம்மர் சீசன்ல மே மந்த் மொத்தம் அது போல கியூ லைன்ல ஃபாஸ்டா தர்ஷனம் பார்த்து வெளியே வர்ற மாதிரி நாங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. அது மேல ஷார்ட்லி இன்னொரு 2-3 நாள்ல இந்த நாளைக்கோ நாளாண்டிக்கோ கூட அப்டேட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. மே மந்த்ல இருந்து சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணுவாங்களா, இஷ்யூ பண்ண மாட்டாங்களா, வைகுண்ட துவார தர்ஷனம் டேஸ்ல எப்படி தர்ஷனத்துக்கு அமிச்சாங்களோ அது போலயே அனுப்புறதுக்கு தான் அவங்க ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இங்க டோக்கன் கொடுக்கறது கொடுக்காதுன்றது பக்தர்களோட கன்வீனியன்ட் தான் அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு கொடுக்காம விட்டுட்டா என்னன்றது கிடையாது. க்ரௌட் அதிகமாக இருக்கிறதுனால தர்ஷனம் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக ரன்னிங்லேயே இருக்கிற மாதிரி பார்க்கணுன்றதான் பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ லாங் இருந்தாலும் சரி நம்ம ரன்னிங்லேயே இருந்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப டயர்டு தெரியாது, ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி கூட தெரியாது. ஸோ அதனால் அது ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஷார்ட்லி அதுக்கு சம்மந்தப்பட்ட அப்டேட் வரும். அந்த அப்டேட் வந்த உடனே நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட் திருச்சானூர்ல டிடிடி ரூம் இருக்கா பண்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. இருக்கு. திருச்சானூர் டெம்பிள் எதிர்க்கவே நம்மளுக்கு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே டிடிடி காட்டேஜஸ் இருக்கு. ஆனால் அது ஆன்லைன்ல தான் புக் பண்ணணும். அது ஆன்லைன்ல புக் பண்றதுக்கு நம்மளுக்கு தர்ஷனம் டிக்கெட்டு கூட தேவையில்லை. தர்ஷனம் டிக்கெட் இல்லைனாலும் நம்ம ரூம்ன்றது திருச்சானூர் வாங்கலாம். ஆனால் ஆஃப்லைன் டைரெக்டாக போயெல்லாம் ரூம் வாங்க முடியாது. திருச்சானூர் தோலப்பா கார்டன்ஸ் இருக்கும். நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணும்போது ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வரலாம். ஓகேங்களா? அதே போல் திருமலா திருப்பதி அப்டேட்ஸ் அண்ட் டெய்லி சர்வதர்ஷனம் டோக்கன் இருக்கா, முடிஞ்சு போச்சா அன்ற அப்டேட் எல்லாம் கூட நம்ம டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம்.